ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமது பரப்புரை கூட்டங்களில் இடையூறு செய்வதற்காகவே ஒவ்வொரு முறையும் ஆளில்லாத ஆம்புலன்ஸ்கள் அனுப்பப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் அவரது பேச்சுக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கூட்டத்தையும் ஆம்புலன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு முறையும் ஆம்புலன்ஸ் கொடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறீங்க? வேறே கூட்டு நேத்தி பார்த்தங்க அந்த கிளிப்பிங்ஸ். அவர் எங்க போறாரோ அங்க ஆம்புலன்ஸ் வருதுன்றாரு. இதுல என்ன வேடிக்கையான விஷயம் என்ன தெரியல. அவர் பெரும்பகுதி இந்த அவருக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக போறது சாலைகள்ல போறாரு, பிரதான சாலைகள்ல போறாரு. இவரு அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில கூட்டத்தை போட்டுட்டு நான் வர வழியில ஆம்புலன்ஸ் விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தா அவருக்கு என்னவோ வேற ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். இது தவறான விஷயம். ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு, வண்டி நம்பரை நோட் பண்ணு சொல்றது ஒரு அநாகரிகமான செயல். இது அவர் இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா இது பொதுமக்கள் இடையே அவருக்கு இன்னும் கூடுதல் எதிர்ப்பை உருவாக்கி தருமே தவிர அவருடைய எதிர்ப்பை நிலைநிறுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் இன்னமும் அவருடைய அந்த குவாலிட்டியை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். அவருடைய பேச்சு நேற்று பார்த்ததுல இருந்து தமது பரப்புரை கூட்டங்களில் இடையூறு செய்வதற்காகவே ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ்கள் அனுப்பப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகம் அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சந்திரா என்பவருக்கு உடல்நிலை மோசமடைந்ததாகவும் அவரை வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்ப மருத்துவர்கள் முடிவு செய்ததாகவும் 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். அப்போது அணைக்கட்டு மருத்துவமனைகளில் ஆம்புலன்ஸ் வேறு ஒரு நோயாளிக்காக சென்றிருந்ததால் பள்ளிக்கொண்டாவிலிருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டதாகவும் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு கூறியும் அந்த ஆம்புலன்ஸ் அதிமுக பரப்புரை கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்றுவிட்டதாகவும் தெரிவித்தனர். ஆம்புலன்ஸ் அணைக்கட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்ற பிறகும் கூட்டம் களைய தாமதமாகும் என்பதால் 2 மணி நேரம் காத்திருந்து சந்திராவை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாகவும் 108 நிர்வாகத்தினர் கூறினர். வேலூர் அணைக்கட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் பரப்புரை கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை ஓட்டிச் சென்ற சுரேந்திரன் தான் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மக்கள் உயிரை காப்பாற்றவே தங்கள் உயிரை பணயம் வைத்து இப்பணியில் ஈடுபடுவதாகவும் அவர் மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார். அடுக்குமாரி மேல் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவசர அழைப்பு வந்தது. அதன் காரணமாக நான் வண்டியை மூவ் பண்ணேன். கந்தநேரி கிட்ட வரும்போது பிரச்சாரத்துக்கு வந்த மக்கள் எதிரில் வந்தாங்க. அவங்ககிட்ட மீட்டிங் முடிஞ்சதான்னு கேட்டேன். மீட்டிங் முடிஞ்சது, நீங்கள் பண்டோப்பட்டி வழியாகவும் பாடி வழியாகவும் போனால் மாட்டிப்பீங்க, மக்கள்லாம் அந்த வழியில் வருவாங்க, மாட்டிப்பீங்க, நீங்கள் இந்த வழியை பயன்படுத்திங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வழி நேராக அணைக்கட்டு போலீஸ் ஸ்டேஷன் நியர்பையில் அம்பேத்கர் சாலை கிட்ட போய் இதுவானது அப்போ சேரும். அங்கே பேரிகேட் போட்டு நம்ம மீட்டிங் முடியல அப்படின்னு சொல்லி அங்கே இது பண்ணாங்க. அங்கே திருப்ப முடியாத காரணத்தால் நான் ஒரு 200 மீட்டர் போயிட்டு மறுபடியும் வலிச்சுட்டு அங்கே நின்று டைம் ஆகுதுன்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் நடுத்தெரு பிள்ளையார் கோயில் வழியாக போயிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பிள்ளையார் கோயில் தெருவாக போனோம். போயிட்டு அங்கேருந்து என்னால் லெஃப்ட்லேயும் வண்டி நிறுத்தினாங்க. லெஃப்ட்லேயும் போக முடியல. ஒரே ஆப்ஷன் ரைட் சைடு மட்டும்தான், மக்கள் கூடிய வழி மட்டும்தான் எனக்கு இது இருந்தது. நான் அந்த வழியை நோக்கி போனேன். அந்த வழி நோக்கி போகும்போது மக்கள்லாம் வண்டியை சூழ்ந்து வண்டியை அடித்து என்னுடைய சட்டையும் ஐடி கார்டும் பிடிச்சி விசுத்து ஐடி கார்டு பிஞ்சு இதாகிடுச்சு, வீழ்ந்துச்சு. அதே மாதிரி கூட இருக்கிறவங்க சட்டையும் இஎம்டி அவங்க சட்டையும் ஐடி கார்டும் பிடிச்சி விசுத்து ஐடி கார்டு அவங்களும் மிஸ் ஆகிடுச்சு. ஆம்பி ஃபோன் அதையும் பார்த்தோன்னா பிடிங்கினாங்க. ஆம்பி ஃபோன் பிடிங்க. அங்கே முன்னாடி பார்த்தோன்னா பொலேரோ வண்டி ஒன்று குறுக்கில் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. அப்போ போலீஸ் அவங்க பார்த்தோன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இது பண்ணி அணைக்கட்டு ஜிஹெச் வரையும் கூப்பிட்டு அவங்க தான் பாதுகாப்பாக சேர்த்தாங்க.
அங்கே நான் பேஷண்ட் ஏற்றி அங்கேருந்து அடுக்கம்பாறை செல்லும் வழியில் ஊசூர் வரையும் போலீஸ் பாதுகாப்பாக வந்து எங்களை வழி அனுப்பிச்சி வச்சாங்க. மக்கள் உயிரை காப்பாற்ற தான் நாங்கள் வந்து எங்கள் உயிரை பணி வச்சு இந்த பணியில் வந்து நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். எங்களுக்கு எங்கள் உயிருக்கே வந்து பார்த்தோன்னா இது மாதிரி இது பண்ணோன்னா பாதுகாப்பில் சூழ்நிலை ஒன்று. ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.